என் அன்பான பிள்ளையே, இந்த தவக்காலம் ஒரு சாதாரண காலம் அல்ல. இது உன் உள்ளத்தை சுத்திகரிக்கவும் உன் குடும்பத்தை என் கிருபையால் மூடிக்கொள்ளவும் நான் கொடுத்த அருள்நேரம். நான் உன்னிடம் பேசுகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் இந்த தவக்காலத்தில் புதிய வாழ்க்கையை தருகிறார். நீங்கள் கடந்த நாட்களில் சுமந்த கவலைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், பேசாமல் இருந்த வலிகள், இவை அனைத்தையும் என் சிலுவையின் அடியில் வையுங்கள். இந்த தவக்காலத்தில் உங்கள் வீட்டில் நான் அமைதியை ஊற்றுவேன். உங்கள் மனதில் நான் மனந்திரும்புதலை உருவாக்குவேன். உங்கள் குடும்பத்தில் நான் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவேன். என் பிள்ளையே, இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்கவும். என் வார்த்தையை வாசிக்கவும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும். உன் வீட்டில் நான் செய்யப் போகிற செயல்கள் பெரியவை. உன் குடும்பத்தில் நான் எழுப்பப் போகிற சாட்சிகள் அற்புதமானவை. நீ நினைக்கிறாய், எங்கள் குடும்பத்தில் மாற்றம் சாத்தியமா? ஆம், நான் உயிர்த்தெழுந்த தேவன். உயிரில்லாத உறவுகளுக்கும் நான் உயிர் கொடுக்கிறேன். உடைந்த உறவுகளையும் நான் மீண்டும் கட்டுகிறேன். இந்த தவக்காலத்தில் உன் கண்ணீரை நான் கணக்கிட்டிருக்கிறேன். உன் மௌன ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். உன் வீட்டில் நான் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குகிறேன். பயப்படாதே, நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் என்னை நெருங்கினால் நான் உங்களை இன்னும் நெருங்குவேன். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். ஆரோக்கியம் வரும். சமாதானம் வரும். ரட்சிப்பு வரும். இது கர்த்தரின் வாக்கு.